ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லீக் சுற்றுகளெல்லாம் முடிவெற்று சூப்பர் 8 போட்டிகள் கிட்டத்தட்ட நிறைவடையும் தருவாயில் உள்ளது. மேற்கிந்திய தீவுகளில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டியாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் பலப்பரீட்சை செய்ய உள்ளனர்கள். இந்த போட்டி இரு அணிக்கும் ஒரு முக்கியம் வாய்ந்த போட்டி. ஏனென்றால் ஆஸ்திரேலியா அணி அரையிறுதி வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் இன்றைய போட்டியில் கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. இந்திய அணியும் கிட்டத்தட்ட தனக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடம் பெற வேண்டும் என்று துடிப்பில் உள்ளது. எனவே ஒரு சவால் நிறைந்த போட்டியாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினம் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, சிவம் டூபே போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இன்றைய தினம் இருக்கும். ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் அவர்கள் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் யாதவ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது ரிஷப் பண்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா, குல்தீப் யாதவ் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டேவிட் வார்னர், டிராவிஸ் ஹெட், கிளைன் மேக்ஸ்வெல் மற்றும் மிச்சல் மார்ஷ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வார்னர் அல்லது மார்ஷை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆஸ்திரேலியா அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ், ஆடம் ஜாம்பா, மிச்சல் மார்ஷ் பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டிராவிஸ் ஹெட், கிளைன் மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ் மற்றும் மிச்சல் மார்ஷ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக டிராவிஸ் ஹெட் அல்லது ஸ்டோனிஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆஸ்திரேலியா அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆடம் ஜாம்பா, பேட் கம்மின்ஸ் மற்றும் ஸ்டோனிஸ் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. ஒரு கட்டத்தில் இந்திய அணி தோல்வி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டும் இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.